Hi babes, welcome back to my channel Drama Love Shifa. Top Form episode 2. லாஸ்ட் எபிசோடு பார்த்துருப்பீங்க. அக்கின்னும் ஜின்னும் ஷூட்டிங்கில் இருக்காங்க. அப்போ மேலே இருந்து ஒரு பைப்பு உடஞ்சி கீழே விழப்போகுது. அந்த அக்கின் மேலே விழப்போகுது. அதை ஃபஸ்ட்டே ஜின்னு பார்த்துட்டேன். ஜின்னு ஓடி போய் அக்கினை காப்பாற்றிடுறான். அந்த பைப்பு ஜின்னு மேலே தான் விழுது. அப்போ ஜின்னுக்கு இன்னைக்கு அக்கின் என்ன வித்தியாசமாக இருக்கான், அவனோட மூச்சு காற்று ரொம்ப வேகமாக இருக்கு, அவனோட ஹார்ட்டும் ரொம்ப வேகமாக துடிக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் போய் அவனை கிஸ் பண்ண போகிறான். ஆனால் அதுக்குள்ளே க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகலி அப்படின்னு பிடிச்சி 2 பேர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அக்கினுக்கு ஒன்றும் புரியல, ஏன் ஜின்னு திடீர்னு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு அவனையே பார்த்துக்கிட்டு அங்கேருந்து போகிறான். அடுத்து வேறு சீன் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எடுக்கிற சீரீஸில் இந்த ஜின்னு தான் கிரிமினல் போல். ஸோ அவன் பண்ண தப்புக்கெல்லாம் அவன் சாரி கேட்குற மாதிரி அழுதுகிட்டே எமோஷ்னலாக சாரி கேட்குற மாதிரி சீனு. அவன் அதை ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த தூரத்தில் இருந்து அக்கின் பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் பண்ணது தப்பு தான், இது மன்னிக்க முடியாத தப்பு தான் அப்படின்னு அவன் அங்கே டைலாக் பேசிக்கிட்டு இருக்க அக்கின்னு அவன் பேசுகிறதே ஒத்து கவனிச்சிட்டு இருக்கான். அப்புறம் அந்த சீன் முடிஞ்சுட்டு அவங்க கட்டுன்னு சொல்கிறாங்க. டைரக்டருக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. என்னாச்சு, உன்னோட மெத்தட் என்ன, நீ திடீர்னு இவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ண கற்றுக்கிட்டியே அப்படின்னு கேட்குற டைரக்டர். அப்போ அக்கினுக்கு அவனை கிஸ் பண்ண வந்தால அந்த ஞாபகம் வர அக்கின் கடுப்பாயிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அப்போ ஜின் மனசுக்குள்ளே அக்கின் அவனுக்கு சொல்லி கொடுத்தால வெறும் டைலாக்கை பேசாமல் உன் மனசுக்குள்ளே இருந்து சென்டிமெண்ட்டோட சொல்லணும்னு அந்த ஞாபகம் வர மெத்தட்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்பயும் போல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறான். அப்புறம் அவன் வீட்டில் உட்காந்து அவனுடைய என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன ஸ்டிக்கர் மாதிரி என்னமோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அதை இவனுக்கு அக்கின் ஒரு மின்ட்டு வாங்கி கொடுத்தால அந்த டப்பாவில் அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு வேறு ஒரு மின்ட்டு டப்பாவில் இருக்க மின்ட்டெல்லாம் எடுத்து இந்த டப்பாக்குள்ளே ஃபில் பண்ணுறான். அதாவது அக்கின் இவனுக்கு வாங்கி கொடுத்த அந்த டப்பாவை ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறான். அப்போ அவன் அக்கினுடைய மூவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட இருந்தானே இவன் ஆக்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஸோ அவனோட ஆக்டிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் சேனலை சேஞ்ச் பண்ணும்போது அதில் அக்கினுடைய ஒரு இன்டர்வியூ போய்கிட்டு இருக்குது. ரீசெண்டாக நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களே அப்படின்னு அவனை தான் இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அது எப்பயுமே பிஸி தான், அந்த ஷூட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை நான் பண்ணுறேன். என்ன பண்ணுறது, நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, நிறைய பிராண்ட் டீல் இருக்குது. ஸோ வேலை இருக்கும்போது வேலையை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி உங்கள் வேலையை விடுங்க, உங்கள் மனசால் உங்கள் கூட யாராச்சும் இருக்காங்களா, அதாச்சும் நீங்கள் யாராச்சும் டேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க அந்த பேச்சை மாற்றிட்டு அக்கின் அங்கேருந்து போயிடுறான். இந்த ஷூட்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்க ஜின் மனசுக்குள்ளே தோணுது, ஏன் இவன் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறான், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறானே, இவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா என்ன ஃபினான்ஷியலாக அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுது. அப்புறம் மறுபடியும் சேனலை சேஞ்ச் பண்ணிவிட்டு அக்கினுடைய மூவியை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் கொடுத்த அந்த மின்ட்டு டப்பா வச்சு அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் அவன் ஷூட்டிங்க்கு போகிறான். அப்போ ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்து அக்கின் ஏதோ டேப்லெட் சாப்பிட போகிறான். அப்போ ஜின் பக்கத்தில் போய் சார் அப்படின்னு கூப்பிட அவன் ஒரு நிமிஷம் பயந்துடுறான். என்னாச்சு, நீங்கள் ஓகேவாக தானே இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு அவன் பக்கத்தில் போங்க. அவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். இல்லை சார், உங்களை பார்த்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியுது அப்படின்னு பக்கத்தில் இருந்து அவன் நெத்தியில் கை வைக்க போகிறான். அப்போ கோவமாக அவன் கையை தட்டி விட்டுடுறான். அப்போ அந்த சத்தத்தை கேட்டு யாரும் அங்கே வந்துட்டு என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு கேட்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சேர் கீழே விழுந்துருச்சு அப்படின்னுட்டு அக்கின் அங்கேருந்து போயிடுறான். அவன் கோவமாக கையை தள்ளி விட்டான்ல, அதில் அவன் ஆல்ரெடி அவன் கையில் காயம் இருக்குது. அவன் மேலே ஏதோ பைப்பு விழ வரும்போது இவன் போய் நடுவில் ஹெல்ப் பண்ணால அப்பான காயம் போல அது. ஜின்னு அவனுடைய மேனேஜர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே லிஃப்ட்டுக்கிட்ட வரான். அப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே அக்கின் நின்றுக்கிட்டு இருக்கான். ஜின்னை பார்த்ததுமே சீக்கிரமாக அந்த லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அது ஜின்னு தான் நோட்டீஸ் பண்ணுறான். இருந்தாலும் அவன் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போய் அவனும் தான் நின்றுக்கிறான். அவன் வாயத்தை எதுவும் அக்கின் கிட்ட பேச மாட்டான். அக்கினும் அமைதியாக நிற்கிறான். அக்கினுக்கு ரொம்ப தலை வலிக்குது போல். அவன் தலையில் கையை வைக்க இவனுக்கு தலை வலிக்குது போல் அப்படின்னு அவன் இவனை பார்க்குறான். அப்போ அக்கின் இவன் கையில் இருக்கிற அந்த பேண்டேடை நோட்டீஸ் பண்ணுறான். உன் கையில் காயம் அப்படின்னு சொல்ல அது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ஸ்க்ராட்ச் தான் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல அப்படின்னு அக்கின் சொல்கிறான். அப்போ அக்கின் இருமை, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஃபீவரா அப்படின்னு கேட்க போகிறான். ஆனால் அக்கின் அதுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் ஒரு கையை மட்டும் காமிச்சிட்டு அவன் அந்த லிஃப்ட்டை விட்டு வெளியில் போகிறான். ஆனால் அவனுக்கு மயக்கம் வருது போல். தலையில் கையை வச்சுக்கிட்டே போகிறான். ஜின் அவனை நோட்டீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கான். அவனுக்கு ரொம்ப மயக்கம் வந்துடும். அவன் அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழ போகிறான். பின்னாடியிருந்து ஜின்னு அவனை பிடிச்சிடுறான். அக்கின் கீழே சரிஞ்சு விழ போகிறதுக்குள்ளே ஜின் அவனை பிடிச்சிடுறான். அவனை பிடிச்சி உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் அக்கின் நல்ல மயக்கத்தில் இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு கண்ணை ஓப்பன் பண்ணும்போது அவன் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் அங்கே சைன் உட்காந்துருக்கான். இந்த சைன் அவனுடைய மேனேஜர்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி இருக்க அப்படின்னு அவன் கேட்க
நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு அக்கின்னு கேட்குறான். ஜின்னு தான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஜின்னா அப்படின்னு இவன் ஆச்சரியமாக கேட்குறான். அப்போ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்ல, அவனை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு ஜின் அவனை தூக்கிட்டு வந்து அவனோட பைக்கில் ஃபஸ்ட்டு உட்கார வைக்கிறான். முன்னாடி உட்கார வச்சுட்டு ட்ரைவ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியல. அப்புறம் இரு அப்படின்ட்டு அவனை பின்னாடி உட்கார வச்சு இவனை ஹக் பண்ண வச்சுட்டு அவனை ட்ரைவ் பண்ணிவிட்டு கொண்டு வந்து இவன் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கான். அப்போ இவனை ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, அவருக்கு ஃபீவர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் நேரத்தில் அவர் நார்மல் ஆகி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருவார் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ ஜின் அவன் பக்கத்துலேயே உட்காந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். மெதுவாக அவன் கையை டச் பண்ணுறான். அக்கின் அப்படின்னு கூப்பிட்றான். ஆனால் அக்கின் நல்லா மயக்கத்தில் இருக்கான். அப்போ அங்கே டிவியில் ஆடு போயிட்டு இருக்குது. அந்த ஆட்லேயும் அக்கின் தான் வரான். அது ஒரு பெட்டு ஃபுட்டோட ஆட் போல். அதை பார்த்து இவன் சிரிக்கிறான். அப்புறம் இவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. இவன் மெதுவாக எந்திரிச்சு போய் அக்கின் பக்கத்தில் போய் அவனுக்கு கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அக்கின் தூக்கத்தில் கொரட்டை விட இவனுக்கு சிரிப்பு வந்துடுது. கிஸ் பண்ணாமல் பின்னாடி வந்துடுறான். ஆனால் அவனோட ஃபோனை எடுத்து அவன் ஃபேஸ் பக்கத்தில் போய் அவனை வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறான். அவன் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அக்கின் தூக்கத்திலே இழுத்து இவனை ஹக் பண்ணிக்கிறான். ஜின்னுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் ஜின் அப்படியே இருக்கான். அப்புறம் மெதுவாக அவங்ககிட்ட இருந்து விலக ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் இதுக்கு மேலே ரெசிஸ்ட் பண்ண முடியல. அக்கினை இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததுமே பக்கத்தில் போய் அவன் லிப்பில் ஒரு கிஸ் பண்ணிடுறான். அப்புறம் மெதுவாக அவன் காதுகிட்ட போயிட்டு, கூடிய சீக்கிரம் நான் உன்னை கேட்சப் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் எப்பயும் நான் அவன் பக்கத்துலேயே இருப்பேன் அப்படின்ட்டு மெதுவாக அங்கேருந்து கிளம்ப போகிறான். அவன் பக்கத்தில் எங்கேயாச்சும் உருண்டு விழாமல் இருக்க பெட்டு ஸ்டாண்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி அவனோட மேனேஜர் சைனுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறான். அவன் போனதுமே இவன் கண்ணை திறந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் தான் சைன் இங்கே வந்திருக்கான். அங்கேருந்து வந்த ஜின்னு வெளியில் நின்று அவன் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ சைன்கிட்டேருந்து டெக்ஸ்ட் வருது. இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, அக்கின் நல்லா இருக்கான், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சைன் இவனுக்கு டெக்ஸ்ட் பண்ண. அதை பார்த்து ஜின்னுக்கு ஒரே ஹாப்பி. அவன் கையில் அந்த காயத்தை பார்க்குறான். பார்த்துட்டு, எனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு கார் வேணும், கார் இருந்தால் நான் அவனை ஜாலியாக கூட்டிகிட்டு போவேன்ல, ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் பைக்கில் கஷ்டப்பட்டு அவனை தூக்கிட்டு வந்தான்ல, ஸோ அவனை நல்லபடியாக ரைடு பண்ணுறதுக்கு ஒரு கார் வேணும்னு ஆசைப்பட்றான். அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அக்கினுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, என்னாச்சு நேற்று நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்களாமே அப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கு வயசாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ ஃபஸ்ட்டு மாதிரி என்னோட ஹெல்த் இல்லை அதுதான் அப்படின்னு சொல்ல, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நேற்று எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், அது போதும் அப்படின்ட்டு சிரிக்கிறேன். அப்போ அங்கே இன்னொருத்தவங்க வந்துட்டு, இந்த சீனில் உங்களை கடத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க, ஸோ உங்கள் கண்ணை மூடி இருக்கணும் அப்படின்னு கையில் ஒரு துணி கொடுக்க அந்த மேக்கப் ஆர்டிஸ்டே துணியாலே அவன் கண்ணை கட்டி விடுறாங்க. அப்போ அந்த ஆர்டிஸ்ட்டை யாரோ எங்கேயோ கூப்பிட, இந்த ஒரு நிமிஷம் இங்கே வரேன் அப்படின்ட்டு அவங்க இருந்து போயிடுறாங்க. அக்கின் மட்டும் இப்போ அங்கே தனியாக உட்காந்துருக்கான். அவன் கண்ணு மூடி இருக்குது. அப்போ அவன் காதுகிட்ட யாரோ வந்து, நான் கூடிய சீக்கிரம் உன்னை கேட்சப் பண்ணிவிடுவேன், உன் கூட எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு நேற்று ஜின்னு சொன்னால, அதே மாதிரி இப்போ அவன் காதுகிட்ட யாரோ வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. அது இப்போ சொன்னாங்களாம், இல்லை நேற்று அவன் தூக்கத்தில் சொன்னது அவனுக்கு இப்போ ஞாபகம் வருதான்னு தெரியல. அப்போ அக்கினுக்கு தோணுது, அவன் தானே நம்மளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணான், நம்ம அவங்க தேங்க்ஸ் சொல்லாமா அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் எதுவும் சொல்லாமல் சும்மா இருந்துடுறான். அந்த ஊர்லேயே ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி வந்து சிக்மா என்டர்டெயின்மெண்ட், அவங்க வந்து அக்கினை அப்ரோச் பண்ணுறாங்க. அக்கின் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணான்னு சொல்லி அதை டிக்ளைன் பண்ணிடுறான். அப்புறம் அதே ஆப்பர்ச்சுனிட்டி ஜின்னுக்கு கொடுக்குறாங்க. ஜின்னு ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிடுறான். ஜின்னு கூட 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட மேனேஜர் மாதிரி, அவங்களும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி தான் வச்சுருக்காங்க. பட் அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி வந்து கொஞ்சம் சின்னது. ஸோ அவனுக்கு அடுத்த லெவல் ஆஃபர் கிடைச்சதுமே அவங்களே அவனை சந்தோஷமாக அந்த பெரிய கம்பெனிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது சிக்மா என்டர்டெயின்மெண்ட்டு. இங்கே அக்கினுடைய மேனேஜர் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ இந்த ஆஃபரை டிக்ளைன் பண்ணிட்டேன், ஆனால் அது ரொம்பவே பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி, அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களோட ஆர்டிஸ்ட்டை அவங்க புஷ் பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆக்க ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் இப்போ நீ வேணான்னு சொன்னதால் அது உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அக்கின் ஆல்ரெடி ரொம்ப நிறைய அவனுக்கு ஹெக்டிக்கான ஷெடியூல் இருக்குல்ல, ஸோ ஏற்கனவே நான் ரொம்ப பிஸியாக தான் இருக்கேன், எனக்கு நிறைய ப்ராஜெக்ட் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ சிக்மா மாதிரியான கம்பெனியெல்லாம் புதுசாக ஆர்டிஸ்ட் ஆகிறாங்கள, அவங்களுக்கு தான் தேவைப்படும் பாப்புலர் ஆகிறதுக்கு. நான் ஆல்ரெடி ரொம்ப பாப்புலரான ஒரு ஆக்டர் தான், எனக்கு இந்த ஆஃபர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். எங்கள் ஜின்னு செம்ம ஹாப்பியாக இருக்கான். ஏன்னா அவள் அக்கின் பக்கத்தில் போகிறதுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் பக்கத்தில் போயிட்டால அப்படின்னு சந்தோஷப்படுறான். ஆனால் எங்கள் அக்கினுடைய மேனேஜரும், இதுக்கு மேலே நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அவங்க ஒன்று ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த விஷயம் நியூஸ்லலாம் வருது. அந்த கான்ட்ராக்டை வந்து அவன் டிக்ளைன் பண்ணிட்டான். அதை ஜின் அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படின்னு நியூஸில் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஜின்னை கூப்பிட்டு வந்து இந்த புது என்டர்டெயின்மெண்ட் கம்பெனியில் அவனுக்கு ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்க. ஜின்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டலில் சிக்மா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு அந்த பேரும் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவனை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவனோட போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்குது. அதில் மில்லே மில்லேன்னு போட்டிருக்குது. என்ன பிராண்ட் இது அப்படின்னு அவன் கிண்டலாக சிரிக்க, இது மில்லே மில்லேடா, உனக்கு தெரியாதா? அக்கின்னு இதுக்கு முன்னாடி பிராண்ட் அம்பாஸ்டராக இருந்தாலும் அதுதான். இப்போ அதை நீ போட்டுட்டு ஷூட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல அந்த ட்ரெஸ் எல்லாம் இப்போ அவனுக்கு போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கரியரில் அவன் மேலே வந்துக்கிட்டு இருக்கான். அக்கின்னு சொன்ன மாதிரி இந்த என்டர்டைன்மெண்ட் கம்பெனியில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க புஷ் பண்ணுவாங்க ஆர்டிஸ்ட்டை. எவ்வளோ சான்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சான்ஸ் கொடுத்து அவனோட டேலண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்னு எல்லா ஃபீல்டுலேயும் அவனை முன்னாடி கொண்டு வர வச்சு அவனை பாப்புலர் ஆக்குறாங்க. அடுத்து அவன் குயின் ஜூடி அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் கூட ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறான். இவன் ரொம்ப நல்லாவே பண்ணுறான், எல்லாருமே அவனை பாராட்டுறாங்க. அப்போ அந்த பொண்ணு இவனை பார்த்து, பரவாயில்லையே நீ ரொம்ப நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்ல, நான் இதுக்கு முன்னாடி அக்கின் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ அவனோட க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறான் அந்த பொண்ணு. நீங்கள் அக்கின் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஜின் ரொம்ப சந்தோஷமாக கேட்குறான். அப்புறம் அவனோட மேகசின் வெளியில் வருது. அவனோட மேகசின்லாம் கொஞ்சம் நேரத்தில் சோல்ட் அவுட் ஆகிடுது. நாளாக அவன் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கான். அப்படியே 1 வருஷம் 2 மாதம் ஆகிடுது. ஒரு டாக் ஷோவில் கெஸ்ட்டாக ஜின்னை வர சொல்லியிருக்காங்க. அந்த ஹோஸ்ட் சொல்கிறான், இன்றைக்கி ரொம்ப ஹாட்டாக இருக்குல்ல, ஏசி வேலை செய்யலைன்னு நினைக்காதீங்க, ஆனால் ஒரு ஹாட்டான ஆக்டர் வந்திருக்காரு அப்படின்னு ஜின்னை அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கீங்கன்னு தெரியுமா அப்படின்னு அந்த ஆங்கர் கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படி அவன் சொல்ல, நீங்கள் நார்மலாக இருக்கீங்களா? இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு 3.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சைனா, ஜப்பான், கொரியா அப்படின்னு எல்லாரும் உங்களுக்கு மேலே ஃபேனாக இருக்காங்க. இந்த லைவ் ஷோவில் கூட பாருங்கள், ஒரு தாய் கமெண்ட்டும் இல்லை, எல்லாமே இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜில் தான் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவனை வச்சு ரொம்ப பெருமையாக ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஷோ வந்து அக்கினோடைய வீட்லேயும் ஓடிக்கிட்டு இருக்குது. அக்கினோட மேனேஜர் தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், பாத்தியா ஜின்னு கொஞ்ச நாளில் ஃபேமஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அக்கின்னு எல்லாம் அந்த சிக்மாவோட வேலை தான், அவங்க தான் இந்த அளவுக்கு அவங்கள புஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது அவ்வளோ ஈஸியாக இருந்திருக்காது. நீங்கள் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கன்வென்ஸ் ஸ்டோரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த ஃபோட்டோ கூட எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. இவன் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கடையில் வேலை செஞ்சுருக்கான். அந்த ஃபோட்டோ காமிச்சு, இது எந்த இடம் அப்படின்னு கேட்க, இது என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு, அங்கே தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே அங்கே நான் வேலை செஞ்சது தான். என்ன அது மூலம்தான் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண என்னோட பழைய என்டர்டைன்மெண்ட் கம்பெனி முதலாளிகளை நான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் ஒரு நாள் டெலிவரி பண்ணுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருப்பான். அவன் இவனை பார்த்துட்டு, இங்கே வாடா அப்படின்னு அவன் கூட வந்து இன்னொருத்தனை கூப்பிட்டு காட்டுறான். பாரு இவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்ல அந்த இன்னொருத்தன் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். உன் ஹைட் என்ன, உன் வெயிட் என்ன, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறியா அப்படின்னு அவங்ககிட்ட நிறைய கொஷின் கேட்டுட்டு அவனுக்கு டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் அவனுக்கு சான்ஸ் கொடுத்து என்டர்டைன்மெண்ட் கம்பெனியில் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் அவனுடைய பழைய மேனேஜரும் தான் கேட்டுட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கினோட மேனேஜரும் அதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அக்கினுக்கு தான் அதெல்லாம் பார்க்குறதுக்கு கடுப்பாகுது போல். அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிற நீ அப்படின்னு அவன் திரும்பி அக்கினோட மேனேஜர் கேட்குறான். அப்புறம் எங்கள் ஹோஸ்ட்டு கொஷின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, நீங்கள் எப்படி ஆக்டர் ஆனீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு காரணமே அக்கின் தான் அப்படின்னு சொல்ல அக்கினோட மேனேஜர், இங்கே வா என் உன்னை பற்றி தான் பேசுகிறேன் அப்படின்னு கூப்பிட அக்கின் வந்து அவன் பக்கத்தில் உட்காடுறான். அப்போ ஜின் அக்கினை எப்படி மீட் பண்ணான் அந்த ஸ்டோரியை சொல்கிறான். நான் ஃபஸ்ட் டைம் அக்கினை மீட் பண்ணும்போது நான் வந்து ஒரு புது ஆக்டரு, ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அவரை பற்றி சரியாக தெரியல, ஆனால் போக போக தான் எனக்கு அவரை பற்றி தெரிஞ்சிச்சு. அவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்ல அந்த ஹோஸ்ட் ஒரு மாதிரி சிரிக்கிறான். என்னாச்சு, நீங்கள் இப்போ அக்கினி இங்கே வர சொல்லியிருக்கீங்களா, என்னை சர்ப்ரைஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்க அந்த ஹோஸ்ட் இவனை ஏமாத்துற மாதிரி அக்கின் ப்ளீஸ் வெல்கம் அப்படின்னு சொல்ல ஜின் அக்கின்னு தேடுறான். ஆனால் அவங்க சும்மா ஜோக் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஒரு அக்கினுடைய பெரிய ஃபேனுன்னு தெரியுது. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் அக்கின் போடுற எல்லா போஸ்ட்லேயும் நீங்கள் லைக் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அக்கின்னு உடனே அவனோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா எல்லாத்துலேயுமே அவன் லைக் பண்ணியிருக்கான். அப்போ இந்த ஷோ வந்து லைவாக போய்கிட்டு இருக்குல்ல, அந்த கமெண்ட்ஸில் எல்லாருமே அக்கின் எக்ஸ் ஜின் அப்படின்னு இவங்க 2 பேரையும் ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து அக்கினுக்கு செம்ம கடுப்பாகுது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அவன் முழிக்கிறான்.
ஆனால் ஷோவை ஹோஸ்ட் பண்ணுற ரொம்ப சந்தோஷமாக பாருங்கள், எல்லாரும் உங்களை தான் ஷிப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அக்கின் உங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்ல. அது எனக்கு தெரியும், ஏன்னா அவர் வந்து இன்ஸ்டாவில் பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டார். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்ல. சரி, உங்களுக்கு அக்கின் மேலே இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு என்ன காரணம், உங்களுக்கும் அவருக்கும் ஏதாச்சும் இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு கேட்க, அவன் அன்றைக்கி நடந்த விஷயத்த சொல்கிறான். நான் ஷூட்டில் இருந்தேன், அப்போ நான் அழ வேண்டியது என்னுடைய சீனு, ஆனால் எனக்கு அழுக சரியாக வரல. அப்போ அக்கின் என்ன தெரியுமா பண்ணார், என்னை கையை பிடிச்சி தனியாக கூட்டிகிட்டு போனார் அப்படின்ட்டு அதை அப்படியே அவன் செஞ்சு காட்டுறான். அவன் எந்திரிச்சு கேமரா பக்கத்தில் வர, இங்கே அக்கினை எந்திரிச்சு டிவி பக்கத்தில் போகிறான். இப்போ ரெண்டு பேருமே அந்த டிவி ஸ்க்ரீன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அன்றைக்கி நடந்த விஷயத்த அப்படியே ஜின்னு சொல்கிறான். அக்கின் என் பக்கத்தில் வந்து, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, இப்போ அக்கின்னு அவனோட பேரை சொல்கிறான். நீ சரியாக ப்ரீத் பண்ண மாட்டேற அப்படின்னு அன்னைக்கு அக்கின் சொன்ன டயலாக்லாம் இப்போ ஜின்னு சொல்கிறான். ஜின்னு நிற்க வேண்டிய இடத்துல இப்போ அக்கின் நின்றுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு அக்கின் சொன்ன மாதிரியே என் கண்ணை பாரு அப்படின்னு சொல்ல, அக்கினும் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு இப்படி அக்கின் ஜின்னோட கையை பிடிச்சான், அதே மாதிரி அவன் கையை பிடிக்கிற மாதிரி பண்ணுறான். அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்க, என்னோட லீடை ஃபாலோ பண்ணு அப்படின்னு ஜின்னு சொல்ல, ஜின்னு கண்ணிலேருந்து தண்ணி வருது. அந்த டிவி ஸ்க்ரீன்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்க அக்கின் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தரை பார்த்துக்கிட்டு ஸ்க்ரீனில் இவன் ஒரு விரல் வைக்க, அவன் அங்கேருந்து ஒரு விரல் வைக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் அந்த ஸ்க்ரீன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நிஜத்தில் அக்கின்னு அந்த ஸ்க்ரீனில் கையை வைக்கல, அவன் ஃபோனில் ஜின்னோடைய அக்கௌண்ட்டில் ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறான். அந்த விஷயம் உடனே அந்த ஷோ நடத்துகிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. பாருங்கள், அக்கின் உங்களை ஃபாலோ பண்ணிட்டார் அப்படின்னு சொல்ல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அக்கின்னு கடுப்பை புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஷோ முடிய போகுது. ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்து கேமராக்கு பாய் சொல்லிட்டு அந்த ஷோவை முடிச்சிடுறாங்க. இந்த அக்கினுக்கு தான் ஒன்றும் புரியல, என்ன நம்ம இவனை என்னமோ நினச்சோம், ஆனால் இப்போ வேறு லெவல் ஆகிட்டானே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு நாள் அவனுக்கு ஃப்ரீ போல், ஷூட் எதுவும் இல்லை போல். ஸோ வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ யார்கிட்டயும் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். 3 வருஷமாக நான் அவங்க கூட கான்ட்ராக்டில் இருக்கேன், இப்போ நீங்கள் கான்ட்ராக்டை ரினியூ பண்ணலன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கேன்சல் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அக்கினுடைய ஃபேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில். அப்போ அவனுடைய ஆடு போய்கிட்டு இருக்கிற இடத்துல இப்போ ஜின்னோடைய ஆடு போய்கிட்டு இருக்குது. இவனுக்கு பிடிச்ச சாக்லேட் மில்கோடைய ஆடு அது. ஃபஸ்ட்டு அதில் இவன் தான் வருவான், இப்போ ஜின்னு வரான். சரி, வேறு வழி இல்லை, அவனுக்கு பிடிச்ச சாக்லேட் மில்க் அப்படின்னு சொல்லி அவன் வெண்டிங் மிஷின்லேருந்து வெளியில் எடுக்கிறான். ஹாப்பியாக அந்த சாக்லேட் மில்க் அவன் குடிக்கலான்னு எடுத்தான். ஆனால் அதில் ஜின்னோடைய ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்ததுமே கடுப்பாயிட்டு, இன்றைக்கி எனக்கு சாக்லேட் மில்கே வேணாண்டா அப்படின்னு அங்கேயே வச்சிடுறான். அப்புறம் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஜின்னோடைய அக்கௌண்ட்டை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதில் அவனை போட்டிருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருக்கான், சரி போஸ்ட் இல்லை, ஸ்டோரி போட்டிருப்பான். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்டோரி வைப்பாங்கள்ல, அந்த ஸ்டோரி. அதை ஓப்பன் பண்ணி அவன் பார்க்குறான். அதில் ஜின்னு கார் வாங்க வந்திருக்கான். நான் புதுசாக கார் வாங்க போகிறேன், என்ன கலர் வாங்கலாம் நீங்களே பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பூல் மாதிரி போட்டிருக்கான். அப்புறம் ஸ்க்ரீன் பக்கத்தில் வந்து, நீ பார்க்குற எனக்கு தெரியும், ஸோ நீயும் ஓட் போடு அப்படின்னு சொல்ல, அவன் நான் அக்கினை தான் சொல்கிறேன்னு அக்கினுக்கு புரிஞ்சு போயிடுது. அவன் ஃபோனை தயங்கி கீழே போட போகிறான். அப்புறம் அந்த ஃபோனை அவன் கேட்ச் பண்ணும்போது அவன் கைப்பட்டு க்ரீன் அப்படின்ற பட்டன் ப்ரெஸ் ஆகிடுது. அதை பார்த்து ஜின்னு, உனக்கு க்ரீன் கலர் பிடிக்குமா அப்படின்னு அக்கினுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். இல்லையே அப்படின்னு அவன் ரிப்ளை பண்ணேன். அப்புறம் நீ தானே க்ரீன் கலருக்கு ஓட் பண்ணியிருந்த அப்படின்னு கேட்க, நான் வேணும்லாம் ஓட் பண்ணல, தெரியாமல் ஓட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு நான் சொல்ல மாட்டேன்னு அக்கின் ரிப்ளை பண்ணுறான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஜின் அவன் பக்கத்துலேயே நடந்துக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்கு அவனுக்கு. நீ சொல்லனால எனக்கு தெரியும், நீ ஒயிட் கலர் ட்ரெஸ் தானே போட்டிருக்க அப்படின்னு கேட்குறான் அவன் கரெக்டாக. அதை கேட்ட இவனுக்கு கடுப்பாகுது. நான் இப்போ கார் எடுத்துட்டேன், நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்குவேன் அப்படின்னு கேட்க, நீ எதுக்கு என்ன வந்து பிக்கப் பண்ணுற அப்படின்னு இவன் கடுப்பாக கேட்குறான். நீ தானே கலர் செலக்ட் பண்ண, ஸோ நீ தான், நான் உன்னை தான் வந்து ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறான். நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன, நீ என்ன பாப்பராசியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அக்கின் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் இருக்கான். அக்கின் பேசு அக்கின் அப்படின்னு அவன் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ எங்கே இருக்குன்னு தானே கேட்குறேன், ப்ளீஸ் சொல்ல அப்படின்னு கேட்க, வேறு வழி இல்லாமல் என் வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கு, அங்கே வந்திருக்க அப்படின்னு அக்கின்னு சொல்லிடுறான். இன்றைக்கி என்னோடய ஷெடியூல் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதான் நான் பார்க்கில் ஒரு வாக் போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அந்த வெண்டிங் மிஷின்லாம் இருக்குமே அந்த பார்க்கா அப்படின்னு அவன் கரெக்டாக கேட்குறான். அதில் கூட உன்னோட ஃபேவரட் சாக்லேட் மில்க் இருக்குமே அப்படின்னு கேட்க, இவனுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு அக்கினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இவன் சரியான ஸ்டாக்கராக இருப்பான் போலையே அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே தோணுது. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஜின்னுக்கிட்ட இருந்து எந்த ரிப்ளையும் வரலை. இவன் அங்கே போட்டிருக்க ஒரு பெஞ்சில் உட்காந்துடுறான்.
அப்போ கொஞ்ச நேரம் கழித்து அவனுக்கு ஜின்னுக்கிட்ட இருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது. சாரி, நான் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கேன்னு தான் நினச்சேன், ஆனால் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்கான். அதை பார்த்து அக்கினுக்கு கடுப்பாகுது. அவன் வந்த வழியாகவே திரும்ப போயிட்டானே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவனை அன்ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறான். அன்ஃபாலோ பட்டனை கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுக்க போகிறான். அப்போ அவனுக்கு கால் வருது. அவன் அட்டன் பண்ணி பேச யாரோ அந்த ஜேடுன்னு ஒருத்தவங்க பேசுகிறாங்க. இவனுடைய மேனேஜர் போல், இன்னொரு மேனேஜரு. நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருக்கியா, ஒரு மீட்டிங்கு, ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசணும், ஒரு புது ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்ல நீ பண்ணுவியா அப்படின்னு அவங்க தயங்கிக்கிட்டே கேட்குறாங்க. இதில் தயங்குறதுக்கு என்ன இருக்குது, நான் பண்ணுவேனே அப்படின்னு சொல்ல, இல்லை அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, உன்னோட கோஸ்டாரை பற்றினது தான் அப்படின்னு சொல்ல அவன் ஆச்சரியமாக பார்க்குறான். வேறு யார், அந்த கோஸ்டாரு ஜின்னாக தான் இருப்பான். வெறும் கோஸ்டார் மட்டும் கிடையாது, அந்த மூவியோடைய மெயின் ஹீரோவே ஜின்னாக தான் இருப்பான். ஆனால் அதெல்லாம் இன்னும் இந்த எபிசோடில் காட்டலை. ஆல்ரெடி நான் அனிமேல பார்த்ததால சொல்கிறேன். இல்லை ஒருவேளை இவங்க கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கூட எடுத்துருக்கலாம், தெரியல. அப்புறம் இதோட எபிசோட் முடியல. இன்னொரு சின்ன சீன் இருக்குது. ஜின்னு ஒரு கடைக்கு போகிறான். அங்கே நிறையா ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அந்த ஸ்டிக்கர்ஸை பார்க்குறான். இவன் ஒரு ஸ்டிக்கரை கையாலேயே செஞ்சால ஒரு பிளாக் கலர் கேட் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி அங்கே நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அப்புறம் அங்கே பாண்டா ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அந்த பாண்டா ஸ்டிக்கர்ஸை பார்த்துட்டு இதை பார்க்குறதுக்கு அப்படியே அக்கின் மாதிரியே இருக்கே அப்படின்னு நினச்சி பார்க்குறான். அப்புறம் அங்கே நிறைய டெசர்ட்டோடைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அக்கின்க்கு டெசர்ட் பிடிக்குமா அப்படின்னு அவன் நினச்சி பார்க்க அவனுக்கு டெசர்ட் ரொம்ப பிடிக்கும் போல். அவன் நிறைய டெசர்ட் சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து பிளாக் கலர் கேட் ஃபோட்டோ இருக்குது. அந்த ஸ்டிக்கரை எடுத்து பார்க்குறான். இதுதான் அக்கின்னு, பார்க்குறதுக்கு அக்கின் மாதிரியே இருக்குது அப்படின்னு அந்த ஸ்டிக்கரை கையில் எடுத்துக்கிறான். அவன் திரும்பி வெளியில் வரப்போகும்போது அங்கே ஒரு சின்ன பப்பி ஸ்டிக்கர் இருக்குது, ஒரு கோல்டன் ரிட்ரீவர் மாதிரி. அதை பார்த்ததுமே இதை பார்க்குறதுக்கு நம்மளை மாதிரியே இருக்கே அப்படின்னு அந்த ஸ்டிக்கரை எடுத்துக்கிறான். அதாவது பிளாக் கலர் கேட்டு அக்கினாமாம், கோல்டன் ரிட்ரீவர் இவனாமாம். இதோட எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமேல் தான் சீரீஸ் செம சுவாரஸ்யமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் போன எபிசோடில் கேட்டிருந்தேன், நீங்கள் எல்லாருமே அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் அனிமேவும் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ். பாய்.